வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தை டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த க்ளவுட் சீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த க்ளவுட் சீடிங் அப்படின்றது என்னன்னா செயற்கை மழை உருவாக்குதல். அதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை மேகத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இந்த மேகத்தில் இருக்க காம்பவுண்ட்ஸோட கலந்து மழையாக வந்து பொழியும். ஸோ இதுதான் அந்த க்ளவுட் சீடிங்கிற விஷயம். இதை ஏன்டா நீ இப்போ சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இப்போ ரீசெண்டாக துபாயில் பெஞ்ச ஒரு பயங்கரமான மழை தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 75 வருடங்களுக்கு அப்புறமா 2 வருஷங்களில் பெய்கிற மொத்த மழையும் கடந்த 2 நாட்களில் பெஞ்சிருக்குன்றது தான் ஒரு பெரிய சோகமான விஷயமாகவே இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே மொத்தமாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. என்னதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தாலும் இன்னமும் ஒரு சில இடங்களில் மழைநீர் பொழியாமல் மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே துபாய் அரசு தான். இவங்க தான் இப்பெல்லாம் பண்ணி இந்த க்ளவுட் சீடிங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த மாதிரி ஒரு பெருமழையை ஏற்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் மக்கள்லாம் பயங்கரமாக குமுறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிடையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க உள்ளூர் மீடியாஸுமே இந்த மாதிரி வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கோபத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த க்ளவுட் சீடிங் பண்ணனால தான் இந்த மழை பெஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க முடியும். மழை எப்படி பேசிக்காக பெய்யுது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கூலில் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஸோ வந்து கடல் நீர் என்ன பண்ணும்னா கடல் நீர் வந்து ஆவியாகி மேகங்களில் போகும். மேகங்களில் போனதுக்கப்புறமா ஒரு சில துகள்கள், அதாவது இந்த ஆவியான துகள்கள் எல்லாமே என்னன்னா சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து இந்த மேகங்களில் ஒளிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம பூமியோட கிராவிட்டினால வந்து என்ன பண்ணால் மழையை பொழியும். ஒரு சில இடத்துல வந்து திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மழை பொழியாமல் மழை மேகங்கள் மட்டும் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆவியாகி போகிற மேகங்கள் வந்து எல்லாமே அதோட அடர்த்தி கம்மியாக இருக்கனால என்ன பண்ணால் கிராவிட்டியால் வந்து புல் பண்ண முடியாது, அதாவது கீழே வர முடியாது. அதனால மலை மேகங்கள் அப்படியே நிற்கும், ஆனால் மழை பொழியாது. இதெல்லாம் நம்மளே பார்த்துருப்போம். ஒரு இடத்துல மலை மேகங்கள் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ஆனால் அந்த இடத்துல வந்து மழை பொழியாமல் வெறும் மேகங்கள் மட்டும் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செயற்கை காம்பனன்ட்ஸ், அதாவது சில்வர் அயோடு மற்றும் உலர் பனிக்கட்டிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போய் அந்த மேலே இருக்க அந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் தெரியுமா அந்த மேகங்கள், அதில் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஒரு அந்த காம்பனன்ட்ஸ் அந்த மலை மேகங்கள்லாம் கெட்டியாக இருக்கும் தெரியுமா. ஸோ அது ரெண்டும் மிக்ஸாக என்ன ஆகும்னா அதோட அடர்த்தி வந்து அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டினால வந்து மழையை போயும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து துபாயில் வந்து மழை பொழிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேங்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாய் வந்து ஒரு பாலைவன தேசம். அங்கே வந்து மழை பொஞ்சாலே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது 100 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு தான் வந்து மழை பொழிஞ்சாலே வந்து. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து க்ளவுட் சீடிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் ஸோ துபாயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 வருஷங்கள் காலகட்டத்தில் வந்து இந்த க்ளவுட் சீடிங் விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து மழை இருக்காது, ஏன்னா அது வந்து ஒரு பாலைவன தேசம் அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி வந்து மழை பொழியாது அப்படின்ற நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா விவசாயம் மற்றும் மற்ற விஷயங்களுக்கு வந்து இந்த செயற்கை மலையை உருவாக்கி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பலன்களை அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே இருக்கிற துபாய் மக்கள் வந்து கோவப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே இதை பற்றி துபாய் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த க்ளவுட் சீடிங்கிற விஷயத்தை வந்து பண்ணலை. ஸோ இப்போ பேஞ்ச மழைக்கு நாங்கள் பண்ண க்ளவுட் சீடிங் காரணம் இல்லைன்னு சொல்லி அவங்களும் திட்டவட்டமாக இந்த விஷயங்களை வந்து மறுத்துட்டாங்க. இது போக ஒரு சில கேங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து காலநிலை மாற்றங்களும் இந்த குளோபல் வார்மிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம்னு சொல்லி அவங்களே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த க்ளவுட் சீடிங்கிற விஷயத்தை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்காக தமிழ்நாடு வெதர்மேன், அதாவது இந்த பிரதீப் ஜான் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்றே மட்டும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்றைக்குமே மக்களாக இருக்க நாம வந்து இயற்கையோட வந்து விளையாடவே கூடாது. அது ஒரு அடி அடிச்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவ்வளோதான். சார் அவங்க துபாயோட அரசே பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் சீடிங் வந்து அந்த மழை அன்னைக்கு வந்து நம்ம அவங்க பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 நாள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளவுட் சீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல், அதாவது இது ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி கிளவுட் சீட் பண்ணும்போது 100 mm 200 mm மழை எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்செப்டே இது மழை கிளவுட் சீடிங் பண்ணனால தான் மழை பெஞ்சு இவ்வளவு மழை பெஞ்சதுன்றது கம்ப்ளீட்டாவே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்க கிளவுட் சீட் பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் இது பண்ணலாமே தவிர கிளவுட் சீடிங் பண்ணி ஃபிளட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் நீங்க கிளவுட் சீட் பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் இது பண்ணலாமே தவிர கிளவுட் சீடிங் பண்ணி ஃபிளட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் பேசிக்காவே அது தப்பு. ஸோ அது மக்களுக்கு புரியாதனால அப்படி சொல்றாங்க. நீங்க கிளவுட் சீட் பண்ணீங்கன்னா அப்படியே அப்ப சிம்பிள் உங்களுக்கு சொல்றேன். துபாய் வந்து அந்த மிடில் ஈஸ்ட் துபாயா இருக்கட்டும் இல்ல ஒமானா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து குடிநீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், இந்த மாதிரி நம்ம மழையும் நீர் அந்த மாதிரி வாட்டர் வந்து ரொம்ப அவங்க எல்லாமே டீசால் வாட்டர் தான் வச்சு கடல் நீரை தான் குடிநீருக்கெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பார்க்கலாம். இவங்களால இந்த மாதிரி ஒரு கிளவுட் சீட் பண்ணி ஒரு மழையை இந்த மாதிரி ஒரு பெரும் வெள்ளம் கிரியேட் பண்ண முடியுதுன்னா அது த்ரூ அவுட் த வருஷம் எப்பெல்லாம் மேகம் வருதோ அப்போ இந்த மாதிரி பண்ணி அவங்க ஒரு பாலைவனமா இருக்க இதை வந்து டெசர்ட்டா இருக்கிறது அப்படியே ரெயின் ஃபாரஸ்டாவே மாத்திடலாமே நீங்க சொல்றது பார்த்தா. கண்டிப்பா கான்செப்டுவலாவே அவங்க அந்த நினைக்கிறது வந்து அது வந்து தப்பான விஷயம். நீங்க கிளவுட் சீட் பண்ணி இந்த மாதிரி பெரும் வெள்ளத்தெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது கிளவுட் சீடிங்.
ஓகே, இப்ப இந்த ஒரு இதுக்கான மாற்றம், அதாவது இப்ப கம்ப்ளீட்டா வந்து ஒரு 75 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை இப்ப இதுக்கான காரணம் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அது என்ன ரீசன்? அது நம்ம ஸ்லோ, இப்ப நமக்கு சென்னை எடுத்துக்கோங்க, வரதா புயல் மாதிரியோ இல்ல கஜா புயல் மாதிரியோ நேரடியாக அப்படியே வந்து கரையை கடந்து அது உள்ள போகாம ஒரு ஸ்லோவா நகர்ந்து நம்ம கரையை ஒட்டி நகர்ந்து மேல தென்னாந்திராக்கு போச்சு. அந்த டைம் நிறைய நேரம் இந்த மழை மேகங்கள் நம்ம மேல விழுந்துது. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு காற்று சுழற்சி, அதாவது ஒரு லோ ப்ரெஷர்னு சொல்லிக்கலாம், இல்ல ஒரு ட்ரஃப் ஆஃப் ஃப்ளோ அது மாதிரி மேலடுக்கு சுழற்சி மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து அது ரொம்ப ஸ்லோ மூவிங்கா டம்ப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாவே மழை கொடுத்து நமக்கு போனதை பாக்குறோம். சோ இது வந்து ஒரு ஸ்லோ மூவிங். அந்த மாதிரி ஒரு மழை மேக ஒரு ஸ்டார்ம் வரும்போது அது ஸ்லோ மூவிங்கா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம மழை பெஞ்சிருக்கிறத பாத்துக்கோம். துபாயில கூட வந்து பாத்தீங்கன்னா அது 24 மணி நேரம் தொடர்ந்து எல்லாம் மழை பெய்யல, 12 மணி நேரத்திலேயே நமக்கு அவங்களுக்கு வந்து அந்த 142 மில்லிமீட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த 259 சம்திங் எக்ஸ்ட்ரீம் மழை நம்ம கிடைச்சிருக்கிறத பாக்குறோம். சோ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல ஒரு மேலடுக்கு சுழற்சியோ மெதுவாக நகர்ந்து அந்த மழை மேகங்களை குவித்து மாய்ஸ்சர் இன்ஃபிளக்ஸ் சொல்லுவாங்க, அந்த கன்வர்ஜன் சொல்லுவாங்க. சோ ஈரப்பதமாக அதிகமாக இருந்து அப்படி மெதுவாக நகர்ந்து சென்றதால இந்த மாதிரி மழை வந்ததை நம்ம பாக்குறோமே தவிர இதை நம்ம எல்லாமே வந்து கிளவுட் சீடிங்கோ இதை நீங்க மேபி நீங்க எல்னினோல அவங்களுக்கு பொதுவாக மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்னினோ ஆண்டுகள்ல அவங்களுக்கு நிறைய மழைக்கு நம்ம கிடைச்சதை பாக்குறோம். சோ இந்த எல்னினோ ஆண்டுகள்ல டிபிக்கலா எப்படி நம்மளுக்கு எல்னினோ ஆண்டுனாலே நம்ம வெள்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருவெள்ளம் பாத்தீங்கன்னா மோஸ்டா நமக்கு எல்னினோ ஆண்டுல தான் வந்து 2023 எடுத்துக்கோங்க. அது இதுக்கு முன்னாடி நம்ம போவோம் 2015 ஒரு எல்னினோ ஆண்டு நமக்கு பாத்திருக்கோம். அந்த மாதிரி இதுவும் அந்த எல்னினோ ஆண்டுல அங்க கிளைமேட்டாலஜி. சோ எல்னினோ ஆண்டுல மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி மழை பெய்யறது வந்து ஒரு நார்மல் ஈவெண்ட் நம்ம சொல்லலாம். மேபி அந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ல கொஞ்சம் என்ஹான்ஸ் ரெயின்ஃபால் வந்திருக்கலாமே தவிர இந்த மழை காரணமே கிளைமேட் சேஞ்ச், இந்த மழைக்கு காரணமே கிளவுட் சீடிங் சொல்றது தப்பு. இப்ப வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது ஒரு சில டிசாஸ்டர் இந்தியாவுக்கு ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அதுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் இல்ல முன்கூட்டி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, இப்ப நமக்கு வந்து எல்னினோ ஆண்டுகள்ல நமக்கு வடகிழக்கு பருவமழை நம்ம மான்சூன் டைம்ல நமக்கு பெரும் வெள்ளம் பார்த்தோம். சென்னையில வெள்ளம் பார்த்தோம், நம்ம தூத்துக்குடி நெல்லை பகுதிகளில் பெரும் வெள்ளம் பார்த்தோம். சோ பொதுவா நம்ம எல்னினோ ஆண்டுகள்ல 2015 பாத்தீங்கன்னா ஒரு எல்னினோ ஆண்டு. அந்த டைம்ல அன்னைக்கும் நமக்கு சென்னையில பெருமளம் வந்தது, அன்னைக்கும் தூத்துக்குடியில அன்னைக்கு பெருமளம் வந்ததை நம்ம பார்த்தோம். சோ இந்த எல்னினோ ஆண்டுகள்ல மிடில் ஈஸ்ட், அதாவது நம்ம இப்ப பாக்குற துபாய், சவுதி அரேபியா, யமான், ஓமான்லாம் அங்கேயும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலங்கள்ல இதே மாதிரி எல்னினோ ஆண்டுகள்ல சராசரியோட அதிகமான மழை கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு பிளட் இல்லைனாலும் பெருமழைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்னினோ ஆண்டுகள்ல நம்ம நடந்திருக்கிறத பாத்திருக்கோம். எல்னினோக்கும் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கே தவிர இப்ப துபாயில மழை பெய்யறதுனால ஓகே நம்ம அடுத்து நமக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்னினோ இதோட வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்னினோக்கும் நம்ம தென்மேற்கு பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவமழைன்றது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, காவேரி நீர்பிடிப்பு பகுதி இங்கெல்லாம் பெய்யற மழை. சோ அதுக்கும் ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்கு. போன வருஷம் நம்ம பார்த்திருப்போம், போன வருஷம் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு வந்து பெரிதான ஒரு மழை கிடைக்கல எங்கேயுமே நீர்பிடிப்பு பகுதியில, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில. சோ அந்த மாதிரி ஒரு இப்ப டிரான்சிஷன் ஆகி இப்ப ஏன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போகும்போது நம்ம எல்னினோல இருந்து நியூட்ரல் ஆகி லானினாக்கே நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல மழை கிடைச்சிருக்கிறது அந்த மாதிரி ஆண்டுகள்ல நம்ம பார்க்கும்போது. சோ நமக்கு இந்த மாதிரி இந்த நாள கிடையாது, இது போய் இந்த எல்னினோ ஆண்டு போய்விட்டதுனால நமக்கு தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்கும்ன்றது ஒரு கோரிலேஷன் நம்ம பாக்குறோம். சோ ஜூன், ஜூலைக்கு அப்புறம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நல்ல மழை இந்த ஆண்டு நமக்கு இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எல்லா தண்ணி பிரச்சனையும் நமக்கு தேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நமக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.